வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு ரா எட்ஜை டபுள் ஃபோல்ட் பண்ணி எப்படி பிகினிங் லெவலில் ஸ்டிச் பண்ணலாங்கிறத சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணி கிளாத்தை அந்த ரா எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணுற மெத்தட் இது ஒன் ஆஃப் த ரா எட்ஜ் க்ளோசிங் மெத்தடு. இந்த மாதிரி மெத்தடை நம்ம ட்விஸ்ட் பண்ணி அதை ஃபிங்கராலே ட்விஸ்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ரோல் ஆகும். ரோல் பண்ணதை மிஷினில் வச்சு இந்த மாதிரி டபுள் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் போட்டு பேக் ஸ்டிச் போட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாத்தை எண்டை ரா எட்ஜஸை ரோல் பண்ணி ஹெம் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மெத்தடை நம்ம சாரியோட ஓரம் அடிக்கிறதுக்கும் எண்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த ரோல்டு ஹெம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்க்குலர் ஸ்கர்ட் இருக்குது, அந்த ஸ்கர்ட்டோட பாட்டமு இந்த மாதிரி ஒரு அம்பர்லா ஸ்லீவ் பண்ணுறோம், அதோட ரா எட்ஜஸ்ஸு இதெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த ரோல்டு ஹெம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் டபுள் ஃபோல்ட் பண்ணுறதை விட. இந்த மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட். இது இல்லாமல் என்னென்ன சீம்ஸ் ரெண்டு கிளாத்தை அட்டாச் பண்ணும்போது என்னென்ன சீம் அப்படின்னா ஸ்டிச்சஸ், என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் போட்டு அட்டாச் பண்ணலாம், அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியான பேசிக்கான டைலரிங் ரிலேட்டட் வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பேசிக்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.